கருப்பு கவுனி அரிசியில கொட்டி கிடக்கிற நன்மைகள் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. 5 முக்கியமான நன்மைகள் கருப்பு கவுனி அரிசியில இருக்கிறது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த அரிசி வகைகள்ல வெள்ளை அரிசியவே நம்ம சாப்பிட்டு இருக்கும் பொழுது அதுல கார்போஹைட்ரேட்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, தேவையில்லாத கொழுப்புகள் சேர்ந்துட்டு இருக்கு. அதனால கொழுப்பை குறைக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டாலே கலர்டு ரைஸ், அதாவது கருப்பு ரைஸ், இந்த ரெட் ரைஸ், ப்ரௌன் ரைஸ் அதுக்கெல்லாம் வந்துட்டு போகலாம். அதுதான் ரொம்ப நல்லது அப்படின்றத நீங்க கேள்விப்படாம இருந்திருக்க மாட்டீங்க. ஆனா அதை ஏன் யாரும் வாங்குறது இல்ல? விலை ஜாஸ்தி, ஓகே. அதை ப்ரிப்பேர் பண்றதுமே ஒரு டஃப்பான ப்ராசஸா இருக்கு. இப்ப கருப்பு கவுனி அரிசியவே வந்துட்டு நம்ம வேக வைக்கிறோம்னா அந்த குக்கரே கருப்பு கலர்ல ஆயிடுது. அதை போட்டு தேய்க்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ் தெரியுமா அப்படின்னு இந்த மாதிரி சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஒதுக்கி வச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து ராஜாக்கள் உண்ற அரிசியா, அந்த காலத்துல ராஜாக்கள் மட்டுமே உண்ணுவாங்க, பொதுமக்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்த ஒரு அரிசியா. அப்படி ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாக்கள் எப்படியும் தப்பானதை உண்ண மாட்டாங்க இல்லையா, பெஸ்ட் தானே சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்டது இப்ப நம்ம கைக்கு அவைலபிளா இருக்கு. அதை வாங்கி சமைச்சு சாப்பிட நம்ம மறுக்கிறோம், டேஸ்ட் பார்க்கிறோம். பட் அதுலயும் டேஸ்டான ஃபுட் எல்லாம் பண்ண முடியும். ஸோ கமிங் பேக் டு த பாயிண்ட், இதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு நம்பர் 1 பாத்தீங்கன்னா, இதுல வந்து பைட்டோ நியூட்ரியன்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்கு. இது உடல்ல இருக்கிற உறுப்புகளுடைய செயல்பாட்டுக்கு பயங்கரமா வழிவகுக்குதான். ஒரு உறுப்பும் எப்பவுமே வந்துட்டு நம்மளுக்கு பத்திரமா இருக்கணும். நம்ம கடைசி காலம் வரைக்கும் உறுப்புகள் செயலிழந்து போறதுதான் நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்படி உங்க உறுப்புகள் செயலிழந்து போக கூடாது சீக்கிரம் அப்படின்னா நீங்க தொடர்ந்து கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்டுட்டு வரலாம். நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்கிற அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் ஆஸ்துமாவை கட்டுப்படுத்துதான். சோ ஆஸ்துமா இருக்கிறவங்க தாராளமா கருப்பு கவுனி அரிசி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 3, இந்த சர்க்கரை நோய். இதுதான் வந்து எல்லாருக்குமே ஜென்யூனா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் எல்லாருக்குமே காமனா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்படி இந்த கருப்பு கவுனி அரிசி நீங்க சாப்பிடும் பொழுது ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி நீரிழிவு நோயில இருந்து உங்களை பாதுகாக்கும். பொதுவா இந்த வெள்ளை அரிசி சாப்பிடக்கூடாதுன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப என்ன அரிசியை சாப்பிடுறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்பர் 4 என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்டா ரத்தத்துல இருக்கிற LDL அப்படின்ற கெட்ட கொலஸ்ட்ராலை கரைஞ்சு போக வச்சுட்டு HDL அப்படின்ற நல்ல கொலஸ்ட்ரால் கொடுக்குமா. கொலஸ்ட்ரால் என்ன நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் நீங்க கேட்டீங்கன்னா, கொலஸ்ட்ரால் நம்ம உடலுக்கு ஓரளவு தேவை. அது கெட்ட கொலஸ்ட்ராலா எப்போ வந்து மாறுதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, தேவையில்லாத உணவுகள் சாப்பிடுறது மூலியமா வருது எல்லாமே கெட்ட கொலஸ்ட்ரால் தான். இந்த கருப்பு கவுனி அரிசி ஒரு சிறந்த உணவு அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எடுத்துக்கலாம். நம்பர் 5, முடி கொட்டுது அப்படின்றதுதான் பலருடைய பிரச்சனையா இருக்கு. சோ முடியுடைய வளர்ச்சியை தூண்டுறதுக்கு இந்த புரதங்கள், கருப்பு கவுனி அரிசியில இருக்கிற புரதங்கள் மற்றும் வைட்டமின் E வந்துட்டு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு நன்மைகள் இருக்கிற கருப்பு கவுனி அரிசியை உடனே போய் வாங்கி உங்க வீட்ல வந்து நீங்க செஞ்சு சாப்பிடலாம். அண்ட் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம். ஈவினிங் பார்க்ல மீட் பண்ணலாமா? ஐயோ, நேத்து போய் சொல்லிட்டு போனதுக்கு ஏதோ கண்டுபிடிச்சிட்டா போல. ஹாய் ஹாய். நேத்து எங்க போன? நேத்துக்கு ஒரு வேலை இருந்துச்சு. என்ன வேலை? சாரி, உன்கிட்ட சொல்லாம என் ஃப்ரெண்டோட பார்ட்டி பண்ண போயிட்டேன். இவன் இவ்வளோ கஷ்டப்படுறான். இவன் நம்ம ஹெல்ப் கண்டிப்பா வேணும். இரு, இப்போ வரேன். இந்தா, இதை பாக்கெட்ல வச்சுக்கோ. உங்க வாட்ச் எனக்கு இருக்குங்க. இது வாட்ச் இல்லை, ஆனா உனக்கு கண்டிப்பா தேவைப்படும், வச்சுக்கோ.